பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு ரெண்டா பொழக்கணும். புரியுதா? புரியுதா? இருக்குப்ப இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தின மாலை காலை இரு வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் அந்த மாட்டுக்கறி கோழி வேணும். இப்போ என்னதான் சாப்பிட சொல்கிறேன்? ஐயோ மாட்டுக்கறி அந்த மசூல் பில்ட் பண்ண தானே தேவைப்பட்டு இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையாக இருக்குது. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். கொலவெறியாக இருக்குது. எங்கள் ஐயா பொதுச்செயலாளர் சொல்கிற மாதிரி இந்த மேடையை அரசியலுக்கு இதுக்கான மேடையாக இல்லை. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா எங்கள் ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்கான். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடல்ங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். எந்த மாதிரி இப்போ வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஆளுகள். எப்படி இவன்லாம் யாரு? கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்றவன் ஜனநாயகம் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன்ல வருது. இதெல்லாம் ரெவல்யூஷன்ல வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிரும், பொலிட்டிக்கல் சர்வீஸ்னு வருவான், பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிரும். இப்போ பூரா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் தான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகங்களுக்கு ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இடைநீக்கம் இல்லை, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவங்க கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலை சாதிச்சுட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க. உங்க மகன் அவன் சொல்லுவான் எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தாதான் எழுத்து போடுவேன். யாரு? ஐயோ கொடுமை. என்ன செய்யணும்னு தெரியல. பெக்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியாவில் வந்து கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில் வந்து, உங்களுக்கு தெரியாது, படிக்கணும். நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார். முதல் பக்கத்திலே வருது. அது ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடாக வந்து அந்த கொச்சப்பம்பா நதி என்று கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் சரியும் கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதேன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைன்னு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். யார்? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியாக எங்கே இறங்கிடுறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மார்வேடத்தில் இவர் போகிறார்ல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்ன்னு வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு, நான் உங்கள் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன். எங்கேருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையாக பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையாக பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். நாம் கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்குறத தவிர உங்கள் அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்லை. இப்போ இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸு. சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன?
அதுபோக இங்கே இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவில் இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்குது. பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்குது. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரித்து எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? யார்? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யார்? யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில் இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்கள் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்கே அவனுக்கு பவானி இருக்குது, இங்கே தாமிரபரணி இருக்குது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா வாழ்கிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாயை போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறனில் இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போறாங்க. ஐஆர்எல் என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறாங்க. இப்ப மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன்? மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இது எப்படி நீ ஏற்பற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மழை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேர்க்கலாம், உலகங்க ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்ல? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெள்ளி, அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்புல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்புல. ஐயோ, அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி எல்லாம் அப்படின்னு. சரி, நமக்கு ஒண்ணுதான் இருக்குது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ,
ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல, எப்படி சொல்றாப்ல, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்லை, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்கே போய் டொப்புன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோடு அப்படியே நிற்கணும். ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா, அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்கள் ஒரு கட்சியில் இணையலை, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில் கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்கே இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகும். நீ எங்கே வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை